வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசைசிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். மனோஜும் ரோகிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீலர்ஸ்க்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க கடலாம் எப்படி இருக்க சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ஒரு கடைக்காக போயிட்டு இருக்காங்க. கொடுக்குற பொருளை அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எந்த விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சார் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு மனோஜ் கிட்ட. சரின்னு சொல்லி மனோஜ் வந்து ரோஹிணியும் கூட்டிட்டு ஒரு கடைக்கும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கடைக்குள்ள போகும்போது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜா அந்த 50,000 ரூபாய் திருடினான் பார்த்தீங்களா. அவன் வந்து அந்த கடையில் அந்த பொருள் வாங்கிட்டு இருக்கான். இது வந்து மனோஜ் கவனிக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு போகும்போது மனோஜ் வந்து லைட்டாக கவனிக்கிறாரு. இப்போ நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து அவசரமாக வெளியே போய் பார்க்குறாரு. அப்போ மனோஜ் வந்து பார்க்குறாரு, இவன் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க. வந்த உடனே என்ன மனோஜ் இப்போ எதுக்கு இங்கே வந்த, நம்ம பொருளெல்லாம் தானே பார்க்க வந்தோம், இப்போ என்ன வெளில பார்த்துட்டு இருக்கேன், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி அந்த ஆள் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இவரா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன ரோஹிணி இப்போ எதுக்கு பதற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அந்த காசு உங்ககிட்ட காசு திருடி பண்ணான் அவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிற, அவனா இது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் கண்ணாடியை கிளியராக தொடச்சிப்பாரு, அவன் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறாரு. ஆமாம் சீக்கிரம் போய் அவனை புடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் போய் தேடுறாங்க. தேடுறாங்க. அவன் வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுறான். ரோஹிணியும் ஒரு பக்கம் தேடுறாங்க, அதே மனோஜும் ஒரு பக்கம் தேடுறாங்க. இருந்தாலும் அவனை கண்டே பிடிக்க முடியல. எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடையை தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மனோஜை பார்க்குறான். பார்த்த உடனே அவசரமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்சோடனே மனோஜும் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரை பிடிச்சி ஏறி போயிடுறான். போன உடனே மனோஜ் வந்து அவசரமாக ஓடி வர்றாரு. வந்த உடனே அந்த டேர்னிங்கில் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. கண்ணில் ஒரு மிகப்பெரிய அடி விழுது அவருக்கு. அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக ரோஹிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவசரமாக ரோஹிணி வந்து மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜ் வந்து கான்ஷியஸே இல்லாமல் இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க. தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர் கிட்ட ரோஹிணி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, என்ன கான்ஷியஸே இல்லை அவருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயத்திலே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அந்த நேரத்தில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை கேட்ட முத்து சரி எல்லாரும் வாங்க ஹாஸ்பிட்டல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அகைன் டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு வெளில வராரு. வந்த உடனே ரோஹிணி கேட்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்றாரு, ரொம்ப சாரிமா, ஏன்னா அவருக்கு கண்ணில் ரொம்ப பெரிய அடி விழுந்திருக்கு. அந்த கண்ணை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரோட பார்வை போயிருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங். முத்து வந்து கேட்கறாரு, சார் என்ன சார் ஆச்சு, எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இல்லைங்க சார் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் கண்ணு பார்வை போனதான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.